ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. அதாவது லைவில் வந்திருந்த நிறைய பேர் வந்து ஒரு கொஷின் கேட்டதுக்கு என்னென்னா, சார் ப்ரோ இந்த சீசன் 8 இந்த வாரத்தோட எவிக்ஷன் யார், டபுள் எவிக்ஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் கேட்டதுனால இந்த வீடியோ, இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் கிடையாது. எல்லோ கார்டு, ரெட் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள் மேக்ஸிமம் 90% வரதுக்கு வாய்ப்பே கம்மி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யார் எவிக்டாக போகிறாங்க அப்படின்னு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், சிவகுமார். என்னங்க சிவகுமார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சிவகுமார் தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அவருக்கு ஓட்டு சாச்சனா விட, ஆனந்தியை விட, ரஞ்சித்தை விட அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவரை வந்து வெளியே அனுப்பணுன்ற ஒரு முடிவை முன்னாடியே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒன்று தெரியும். என்னென்னா, வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தவங்க தான் வந்து லாஸ்ட் 3 வாரங்களாக வந்து வெளியே போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரியா, அடுத்த வாரம் வர்ஷினி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவகுமார். சரி, சிவகுமார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சூப்பராக பண்ணாருங்க அப்படின்னா, சூப்பராகலாம் பண்ணல, ஆனால் சுமாராவது பண்ணார். ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் உள்ள ரஞ்சித் அவர்களும் சத்யா அவர்களும் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணாங்க ஃப்ரம் டே 1லேருந்து? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த 3 வாரம் தான் ஆச்சு. இந்த 3 வாரத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ். மஞ்சரியாக இருந்தாலும் சரி, சிவகுமார் இருந்தாலும் சரி, ரயானா இருந்தாலும் சரி. ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணும்போது உள்ளே ஆல்ரெடி இருக்கிற ரஞ்சித், சத்யா, தர்ஷிகா, பவித்ரா இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. சரி, தர்ஷிகா, பவித்ரா ஏதோ ஒன்று சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க, இந்த டாஸ்க்கெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. பட் சத்யா, ரஞ்சித் என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்கள வந்துட்டு ஓட்டு போட்டு அவங்களுக்கு யார் ஓட்டு போகிறாங்கிற விஷயங்களும் கூட தெரியல. கமெண்ட் செக்ஷனில் கூட பார்க்குறேன், ரஞ்சித் சாருக்கு நான் தான் ஓட்டு போட்டேன்னு ஒரு கமெண்ட் பார்க்க முடியல, சத்யாவுக்கு நான் தான் ஓட்டு போட்டேன்னு ஒரு கமெண்ட்ஸ் பார்க்க முடியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்துட்டு அவருக்கு ஓட்டு போட்டு அவங்கள வந்துட்டு உள்ளே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் உள்ளே வந்தவங்களாம் வெளியே போகிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அவர் போகும்போது இந்த டாஸ்கில் வின் பண்ணிவிட்டு வெளியே போட்டு சந்தோஷமாக போனால் கூட சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் அருண் வந்துட்டு அவரோட முதுகில் குத்தி வெளியே அமைச்சிருக்காரு, நம்பிக்கை துரோகம் பண்ணி வெளியே அமைச்சிருக்காரு. அதான் கொடுமையிலும் கொடுமை, பெரிய கொடுமை. ஏன்னா ரொம்ப நம்பினார் அருணை. நீங்கள் எப்படியாவது வந்துட்டு எனக்கு அந்த டால் டாஸ்க்கை வின் பண்ணி கொடுங்க, நான் உங்கள் கால் பக்கத்தில் நின்று அனுமார் மாதிரி, நீங்கள் ஒரு ராமர் மாதிரி, நான் உங்ககிட்ட அனுமார் மாதிரி வாங்கிக்கிறேன் அந்த இதை வெற்றியை அப்படின்னு. ப்ரோ அப்படிலாம் பேசாதீங்க, கட்டி பிடிச்சாப்புல. கடைசியில் பார்த்தீங்கன்னா தட்டி கொடுப்பா பார்த்தீங்கன்னா முதுகில் குத்தி விட்டாப்புல. என்னத்த சொல்ல. சரி, ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் தான் அந்த பிக் பாஸ் விட்டு வெளியேறுகிறார். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி சிவகுமார் வெளியேறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் சிவகுமாருக்கு பதில் இவங்க தான் வெளியேறணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.